guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மாடியில் வந்து என்னென்ன ரோஸ் வந்து ப்ளூம் ஆயிருக்குன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாட் ரோஸு. அதோட ஆக்சுவல் கலர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான். அது ஏன் இப்படி பூக்குதுன்னு தெரியல, கரெக்டாக சன்லைட் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இந்த டார்க் ரெட்டு தான் அதோட கலரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரைப்டு ரோஸு, ஒரு கொத்தா பூத்துருக்கு. ஒரு 3 டேஸாக மழை ஆனதுனால நான் இதை கவனிக்கலை, அப்படியே எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு, கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. இதோட ஐடி தெரிஞ்சால் நான் கமெண்ட்லேயோ எதுலையாவது மென்ஷன் பண்ணுறேன் இதோட நேமு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு, இதுவும் நாட்டு வெரைட்டி மாதிரி தான், நிறைய பூ பூக்கிற ஒரு வெரைட்டி இது இன்னைக்கு பூத்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னோ ரோஸு நிறையவே பூத்துருக்கு. 3 நாளாக மாடிக்கு வராத பிறகு அவ்வளோ பூ இருக்குது இன்றைக்கி. எல்லாமே பூத்து வேஸ்ட்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் ரோஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் பூ. இந்த ரோஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது மொட்டை நிற்கும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனால தண்ணி விடக்கூட மேலே வரல, மழை பெய்யுதுன்னு பார்த்தா இப்போ நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து என்னென்னா, இந்த ரோஸு இது வந்து மினியேச்சர் பட்டன் வெரைட்டி மாதிரி ஒரு ரோஸு. இதோட மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தான். எவ்வளோ பூ பூத்துருக்கு, இவ்வளோ மொட்டு இந்த செடியில் நின்றுதானே எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் மொட்டு தான் பார்த்தேன். இன்னைக்கு மாடிக்கு வரேன், அவ்வளோ பூ இந்த ஒரு ரோஸில் மட்டும் எவ்வளோ பூ இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ரெட்டு, இதுவும் ஒரு மினியேச்சர் தான். இதோட ஃப்ளவர் ஷேப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஷேப்பும் வித்தியாசமாக தான் இருக்கும், பூக்கிற விதமும் வித்தியாசமாக தான் இருக்கும். பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு டைப்பில் இருக்கும், இது இப்படி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கர்வ்டான மாதிரி, கலருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், நல்லா பிரைட் ரெட் கலரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டும் நாளைக்கு இந்த மொட்டெல்லாம் விரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுவும் நிறைய மொட்டு இருக்குது இந்த செடியிலையும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸில் லைட் பிங்க் கலரு. இங்கே வந்து எல்லா காஷ்மீர் ரோஸும் பூத்து முடிஞ்சிருச்சு 3 நாள்லையே, எல்லாமே கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் எல்லோ கொத்து ரோஸ் வந்து பூத்துருக்கு. அடுத்து க்ரீன் ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரு. இதை வந்து நான் என்னோடய நியூ பிளான்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ரோஸு. இது ட்ரிப்ஸ் அட்டாக் ஆகிடுச்சு, இந்த மொட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 நாள் மாடிக்கு வரலன்னா ட்ரிப்ஸு எல்லாமே நம்ம செடியை கொண்டு போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு பலூன் ரோஸு, ஆரஞ்சு பலூன் ரோஸு. நல்லா இருக்குல்ல இதோட இது கலர் காம்பினேஷனு. இதில் நான் இன்னொன்று கூட வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கலர் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இனி கிடைக்கிறப்போ இந்த பிளான்ட் ஒன்று கூட வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ரோஸு ஒரு கொத்தா ப்ளூம் ஆகிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது ஆர்கிட் ரோஸ், அது மாதிரி. இதையும் கட் பண்ணி விடணும். இன்னும் ஒரே ஒரு மொட்டு இருக்குது, அதுவும் ப்ளூம் ஆனதும் சேர்த்து வச்சு இங்கே கட் பண்ணி விடணும், அப்போ தான் அடுத்த தளிர் வந்து எடுக்கும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் வெல்வெட் ரோஸ். இது வெல்வெட் ரோஸுன்னே தெரியாமல் வேறு ஏதோ ரோஸுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அது வெல்வெட் ரோஸு. கொத்தா மொட்டு வச்சு அதுலேயும் ஒரு ப்ளூம் வந்திருக்கு, வந்து 2 நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரைட் எல்லோ கலர் ரோஸ். எல்லாமே ட்ரிப்ஸ் அட்டாக்கு, மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி தெளிக்கணும். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு. ஃபஸ்ட்டு டபுள் கலராக இருக்கும், அடுத்து இந்த கலருக்கு மாறும். இது நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். இவ்வளோ பூக்களும் பூத்துருக்கு, எல்லாமே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அடீனியம்லேயும் கொஞ்சம் பூ பூத்துருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் ஒரு ஆளை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த டொரீனியா பிளான்ட் இருந்ததில் இந்த பூ வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். இது வந்து மிட் நைட் ப்ளூ. இது வந்து ஃபஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது இந்த பிளான்ட். எப்போ இந்த டொரீனியா வந்து இதில் முளைச்சி இது வந்து வளர தொடங்கிச்சோ இதோட க்ரோத்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சு அதை வந்து ஒரு பக்கமாக தள்ளி விட்டு பிறகு தான்
இது வந்து ஒரு தளிர் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு ப்ளூம், மிட் நைட் ப்ளூ. இதுவும் நேற்றுக்கே ப்ளூமாக இருக்கும் போல். இப்போ தான் பார்த்தேன். நல்லா இருக்குல்ல, செம கலர். இது ஒரு டார்க்கு பர்பிள் மாதிரி ஒரு கலர். இனி நம்ம அடினியம்மை பார்க்கலாம். இது வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு அடினியம். இதுக்கும் நான் வந்து பாட் கூட சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன். மழையில் தான் இருந்தது. ப்ளூம் ஆயிருக்கு. ஒரு பிங்கு, ஒரு நார்மல் ஷேடுன்னு தான் நினைக்கிறேன். பிங்கு ஷேடு. என்னோடய நார்மல் ரெட்டு நான் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுலேயும் நிறைய மொட்டு வந்திருக்கேன்னு தெரியல. இந்த மழை சீசன் வந்தாலே மொட்டு நிறைய வைக்குது அடினியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெவந்தி நிற்கும். ஜெவந்தி செடியில் எப்போவுமே ஜெவந்தி இருக்கும். பறிக்க பறிக்க பூத்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பூவாது எப்போவுமே நிற்கும். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, பறிக்காமல் விட்டு. இதெல்லாம் புதிய பூக்கள் தான். நிறைய நாளாக அப்படியே நிற்கும் நமக்கு. இவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். பாய்.